வணக்கம். மூன் செய்திகளுக்காக முத்தமிழ் செல்வி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையில் டிசம்பர் 28ஆம் தேதி தமிழிசை விழா. புகழ்பெற்ற இசை கலைஞர்கள் பங்கேற்க இருப்பதாக அமைச்சர் தியாகராஜன் தகவல். மீனாகுமாரியின் அறிக்கையை நிராகரிக்க தமிழக புதுவை சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். மீனவர் விடுதலை வேங்கை கருத்தரங்கில் தீர்மானம். ஊசுட்டேரி படகு குழாம் சீகல்ஸ் ஹோட்டல் சீரமைப்பு பணிகளை விரைவில் முடிந்து ஜனவரி 1 தேதியில் திறக்க பொறியாளர்கள் குழு தீவிரம். இனி விரிவான செய்திகள். புதுவையில் புகழ்பெற்ற இசை கலைஞர்களை பங்கேற்கும் தமிழிசை திருவிழா டிசம்பர் 28ஆம் தேதி நடைபெற இருப்பதாக அமைச்சர் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடம், கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையமும் இணைந்து புதுச்சேரியில் 2ஆம் ஆண்டு தமிழிசை விழா நடத்த உள்ளனர். தமிழகத்தில் தமிழக கலை பண்பாட்டுத்துறை மூலமாகவும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையத்தின் உதவியுடனும் மூவர் விழா தமிழிசை விழா என நடந்து வரும்போது புதுச்சேரியில் பெரிய அளவில் தமிழிசை விழா நடைபெற வேண்டும் எனவும் விழாவில் அன்னை தமிழுக்கு இசையின் மூலமாகவும் பதிகங்கள் கவிதைகள் மூலமாகவும் பெருமை சேர்த்த நினைவில் நீங்கா புகழ்பெற்ற இசை மேதைகளின் பாடல்களை தென்னிந்திய அளவில் புகழ்பெற்ற சுமார் 160 இசை கலைஞர்களை கொண்டு இசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியின் துவக்க விழாவிற்கு முனைவர் சிற்பி ஜெயராமன் தலைமை தாங்குகிறார். பல்கலைக்கூட ஆசிரியர்கள் ஊழியர்கள் முன்னிலை வகிக்க பல்கலைக்கூட உறுப்பினர் செயலர் சுப்பிரமணியேஸ்வர ராவ் துவக்கி வைக்கிறார். இவ்விழாவில் முதல் நிகழ்ச்சியாக பொன் சண்முகம் தலைமையில் 25 நாதஸ்வரம் 25 தவில் கலைஞர்கள் பங்கு பெறும் இசை நிகழ்ச்சியும், சிறப்பு இசை நிகழ்ச்சியாக சீர்காழி கோ. சிவசிதம்பரம் தமிழிசை நிகழ்ச்சியும், நிறைவு இசை நிகழ்ச்சியாக ஆண்டான் கோவில் சிவகுமார் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நிறைவு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி முதன்மை விருந்தினராக பங்கேற்கிறார். சட்டப்பேரவை தலைவர் சபாபதி என்கிற கோதண்டராமன் தலைமை உரையாற்றவும், பாரதியார் பல்கலைக்கூட தலைவர் மற்றும் கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் தியாகராஜன் தொடக்க உரையாற்றவும், சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், கலை பண்பாட்டுத்துறை சந்திரேகர் பர்த்தி, தஞ்சை தென்னக பண்பாட்டு மைய இயக்குனர் சஜித், கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் முனுசாமி வாழ்த்துரை வழங்க உள்ளதாக அமைச்சர் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். சுனாமியால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் வீடுகள் கட்டி தர வேண்டும் என மீனவர் விடுதலை வேங்கைகள் கருத்தரங்கில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மீனவர் வேங்கைகள் அமைப்பின் சுனாமி நினைவேந்தல் கருத்தரங்கம் மங்கலட்சுமி திருமண நிலையத்தில் நடைபெற்றது. துரை சந்திரசேகர் ஆகியோர் வரவேற்புரையாற்ற நிறுவன அமைப்பாளர் மங்கையர் செல்வன் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் வேலவன் துவக்க உரையாற்ற பல்வேறு அமைப்பின் நிர்வாகிகள் நினைவேந்தல் உரையாற்றினர். கருத்தரங்கில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட அனைத்து மீனவர்களுக்கும் வீடுகள் கட்டித்தர வேண்டும், இலங்கை சிறையில் உள்ள அனைத்து தமிழக மீனவர்களையும் விடுவிக்க வேண்டும், மீனாகுமாரி அறிக்கையை நிராகரிக்க வேண்டும் என தமிழக புதுவை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும், மீனவர்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடி உபகரணங்களை வழங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுவை அருகே ஊசுட்டேரியில் மூடப்பட்டு கிடந்த சீகல்ஸ் உணவகம் சீர் செய்யப்பட்டு ஜனவரி 1ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது. புதுவை ஊசுட்டேரி படகு குழாமின் எதிர்ப்புறம் அமைந்திருந்த சீகல்ஸ் ஓட்டலில் சமையலறை, கழிப்பறை, நடைபாதை, சிறுவர் பூங்கா போன்றவை சேதமடைந்து காணப்பட்டதால் கடந்த 1 ஆண்டுகளுக்கு முன்பாக மூடப்பட்டது. அதன் பின்னர் அந்த பகுதியில் ஹோட்டல் இயங்கவில்லை என்பதால் படகு குழாம் வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். இந்நிலையில் ஊசுட்டேரி படகு குழாம் சீகல்ஸ் ஹோட்டல் சீரமைப்பு செய்யப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக வருகிற 1ஆம் தேதி மீண்டும் திறக்கப்படும் என சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது. இதன் பணிகளை திட்ட பொறியாளர் சீனு திருஞானம் தலைமையில் உதவி பொறியாளர் ரமேஷ், மின்துறை பொறியாளர் மோகன்ராஜ் ஆகியோர் செய்துள்ளனர். தமிழக முதல்வராக ஜெயலலிதா மீண்டும் பதவியேற்க வேண்டும் என பஞ்சவடியில் அதிமுகவினர் சிறப்பு பூஜைகள் நடத்தினர். சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்ற அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான ஜெயலலிதா தற்போது ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் மேல்முறையீடு தொடர்பான ஆவணங்களை பெங்களூரு உயர்நீதிமன்றத்தில் ஜெயலலிதா தரப்பினர் தாக்கல் செய்துள்ளனர். இந்நிலையில் தமிழக முதல்வராக ஜெயலலிதா மீண்டும் பதவியேற்க வேண்டும் என அதிமுகவினர் புதுவை அருகே உள்ள பஞ்சவடியில் சிறப்பு பூஜைகள் நடத்தினர். இதில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர். பூஜைக்கு பின்னர் கோவில் பிரசாதம் போயஸ் கார்டனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது.
புதுவை பாரதியார் பள்ளி நாட்டு நலப்பணி திட்ட முகாமில் மாணவிகள் துப்புரவு பணியை மேற்கொண்டனர். சுப்பிரமணிய பாரதியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இயங்கும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவியருக்கு திட்ட முகாம் நடைபெற்று வருகிறது. அதன் நோக்கமாக புதுவையில் பாரதி வீதியில் அமைந்துள்ள காமாட்சியம்மன் கோவிலை தூய்மை செய்ய மாணவியர் ஆரம்பித்தனர். இந்த பணிக்கு ராஜ்பவன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் தலைமை தாங்கி பணியை ஆரம்பித்து மாணவியருக்கு வழிகாட்டினார். இந்நிகழ்வினை பள்ளி திட்ட அலுவலர் இந்துமதி, விஜயகுமாரி மற்றும் இள வடிவு ஏற்பாடு செய்திருந்தனர். புதுவையில் மக்களை வாட்டி எடுக்கும் குளிர், சாலையோரங்களில் விற்பனையாகும் ஸ்வெட்டர்களை வாங்குவதில் மக்கள் ஆர்வம். புதுவையில் நீர்பிடிப்பு பகுதியை தேடி வரும் பறவைகளை வேட்டையாடினால் நடவடிக்கை, வனத்துறை எச்சரிக்கை. விபரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பாகூர் தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கான மானிய தொகையை அமைச்சர் தியாகராஜன் வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் சார்பாக பெருந்தலைவர் காமராஜர் இலவச கல்வீடு கட்டும் 1 லட்சம் ரூபாய் திட்டத்தில் பாகூர் தொகுதிக்குட்பட்ட 120 நபர்களுக்கு 2வது தவணையையும் மற்றும் 180 நபர்களுக்கு 3வது தவணையாக தலா ரூபாய் 30,000 வீதம் ரூபாய் 90 லட்சத்திற்கான காசோலையினை பாகூர் ஸ்ரீ தர்மராஜா திருமண நிலையத்தில் நடைபெற்ற விழாவில் மின்துறை அமைச்சரும் பாகூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தியாகராஜன் குடிசை மாற்று வாரியத்தின் தலைவர் கார்த்திகேயன் முன்னிலையில் வழங்கினார். இவ்விழாவில் தலைமை செயல் அதிகாரி ரவிச்சந்திரன், அலுவலக அதிகாரிகள் மற்றும் பாகூர் தொகுதியின் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இதில் தொகுதிக்குட்பட்ட 300 பயனாளிகள் இத்திட்டத்தில் பயனடைந்தனர். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் கும்பாபிஷேகம் தடையின்றி நடைபெற சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. விநாயகர் சஷ்டி திருக்காமேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் தடையின்றி நடைபெற்றிட மக்கள் அனைத்து வளங்களும் பெற்றிட வேண்டுமென வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரத்தில் அமைந்துள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வெள்ளிக்கிழமையன்று கணபதி ஹோமம், ஷடாட்சர மந்திரி பாராயணம், தீபாராதனை போன்றவை நடைபெற்றன. இதில் வில்லியனூர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக சனிக்கிழமையன்று யாக பூஜை மற்றும் கலச புறப்பாடு போன்றவையும் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் மக்கள் செய்திருந்தனர். புதுவையில் இரவு நேரங்களில் மக்களை குளிர் வாட்டி வதைப்பதால் ஸ்வெட்டர்கள், தொப்பிகள் விற்பனை சாலையோரங்களில் அதிகரித்துள்ளது. கார்த்திகை மாதம் துவங்கியதுமே கொட்டும் பனி காரணமாக மக்களை குளிர் வாட்டி எடுக்க துவங்கிவிடும். இந்த ஆண்டு கார்த்திகை மாதத்திற்கு முன்பாக பெய்த மழையினால் குளிரை மக்கள் அதிகமாக உணர முடியவில்லை. இந்நிலையில் கடந்த மாதம் பெய்த மழைக்கு பின்னர் குளிரின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதால் இரவு மட்டுமின்றி பகல் நேரத்திலும் கூட வெளியில் செல்பவர்கள் அதற்கான முன் ஏற்பாடுகளுடன் செல்வதை காண முடிகிறது. இதனால் சாலையோரங்களில் வெளி மாநிலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள உள்ளன் ஸ்வெட்டர், ஸ்கார்ஃப், மங்கி குல்லா, மஃப்ளர் மற்றும் காதுகளை மறைக்கும்
ஏர்பேட் போன்றவைகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. துணிக்கடைகளில் இதுபோன்ற குளிர் தடுப்பு ஆடைகள் விற்பனையானாலும் சாலையோரங்களில் விதவிதமாக விலை குறைவாக விற்பனை செய்யப்படும் பொருட்களை வாங்குவதில்தான் மக்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். புதுவையில் வயல்வெளிகள் மற்றும் நீர்நிலை பகுதிகளில் வலை விரித்து பறவைகளை வேட்டையாடுபவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். புதுவையில் வடகிழக்கு பருவமழைக்கு பின்னர் நாரை, மடையான், கொக்குகள் போன்றவை இரை தேடி வயல்வெளிகளுக்கு அதிகமாக வர துவங்கியுள்ளன. இதனை சிலர் வலைவிரித்து பிடித்து செல்வதாக வனத்துறையினருக்கு தகவல் வந்ததை அடுத்து வனத்துறையினர் வயல்வெளி பகுதியை கண்காணித்தனர். இதனை கண்டவர்கள் அங்கிருந்து தப்பியோட அருகில் சென்று பார்த்த வனத்துறையினர் வலையில் சிக்கிய நாரைகள், மடையான்கள் மற்றும் கொக்குகளை மீட்டு மீண்டும் வானில் பறக்கவிட்டனர். பருவநிலை காரணமாக நீர்நிலைகள் அதிகமாக உள்ள பகுதிகளில் உள்ள மீன்கள் மற்றும் புழுக்களை உணவாக உட்கொள்ள பறவைகள் அதிகமாக வருவதை குறிவைக்கும் கும்பல் இவற்றினை வலை விரித்தும் மயக்க மருந்துகள் வீசியும் பிடித்து வருவது கிராம பகுதிகளில் அதிகரித்துள்ளது. வனத்துறையினர் நாள்தோறும் இதுபோன்ற கிராம பகுதிகளில் அடிக்கடி சோதனை மேற்கொண்டால் இரை தேடி வரும் பறவைகளை வேட்டையாடப்படும் நிலைமை மாறும் என்று இயற்கை ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புதுவையில் அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாடு நடைபெற இருப்பதால் அதனை விளம்பரப்படுத்துவதில் கட்சியினர் ஈடுபட்டுள்ளனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 22வது அகில இந்திய மாநாடு புதுவையில் வரும் 2015ஆம் ஆண்டு மார்ச் 25 முதல் 29ஆம் தேதி வரை நடக்கிறது. இதையொட்டி மாநாட்டை விளம்பரப்படுத்துவதற்கான தொடக்க விழா பிள்ளைத்தோட்டம் பெரியார் சிலை அருகே நேற்று நடந்தது. கட்சியின் மாநில செயலாளர் விஸ்வநாதன் கட்சி கொடியை ஏற்றினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ராஜாங்கம், விடுதலை சிறுத்தை கட்சி மாநில அமைப்பாளர் பாவாணன், சிபிஐ மாநில செயலாளர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் மாநாட்டு குறித்த பலூனை பறக்கவிட்டனர். மேலும் மாநாடு தொடர்பான ஸ்டிக்கர் வாகனங்களில் ஒட்டப்பட்டது. மாநில நிர்வாக குழு உறுப்பினர்கள் சலீம், ராமமூர்த்தி, அபிஷேகம், கீதநாதன், தினேஷ், பொன்னையா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மாநில குழு உறுப்பினர்கள் சேது செல்வம், துரை செல்வம், தொகுதி செயலாளர்கள் ஏழுமலை, ஜீவா, மோகன், கணேசன், முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். செய்திகள் தொடர்கின்றன. மகளிர் சுய உதவி குழுக்களை கலைக்க நடவடிக்கை எடுக்கும் மத்திய அரசுக்கு சம மாநாட்டில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. சம மகளிர் சுயசார்பு இயக்கத்தின் சார்பில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கிளை பகுதி அளவில் மாநாடுகள் நடத்தி மாநில மாநாடு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு வரும் சனிக்கிழமை புதுச்சேரி மூலக்குளம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள ரீனா மஹாலில் நடைபெற்றது. இம்மாநாட்டிற்கு சமம் இயக்க தலைவர் இளமதி ஜானகிராமன் தலைமை தாங்க, இணை செயலர் குப்பம்மாள் வரவேற்புரையாற்ற, புதுவை அறிவியல் இயக்க துணைத் தலைவர் தட்சிணாமூர்த்தி துவக்க உரையாற்றினார். நபார்டு வங்கி உதவி பொது மேலாளர் உமா குருமூர்த்தி, பாரதியார் கிராம வங்கி புதுச்சேரி தலைவர் தேவராஜ், அறிவியல் இயக்க பொதுச் செயலர் ஹேமாவதி ஆகியோர் வாழ்த்துரை வழங்க, பட்டிமன்ற பேச்சாளர் மதுக்கூர் ராமலிங்கம், அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்க தேசிய தலைவர் சுதா சுந்தர்ராஜன், தமிழ்நாடு அறிவியல் இயக்க தலைவர் ராஜமாணிக்கம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மாநாட்டில் மகளிர் சுய உதவி குழுக்களை கலைக்க நடவடிக்கை எடுக்கும் மத்திய அரசை கண்டித்தும் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு நேரடி மானியம் தரும் திட்டத்தை மத்திய மற்றும் மாநில அரசுகள் கைவிட வேண்டும், பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் நபர்கள் மீது உடனடியாக மத்திய மாநில அரசுகள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், புதுச்சேரியில் மகளிர் ஆணையத்தை திறம்பட செயல்படுத்த கோரி புதுவை மாநில அரசை வலியுறுத்துவது, அரசு பள்ளிகளை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாராளுமன்றம் சட்டமன்றங்களில் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு செய்ய வேண்டி மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையில் டிசம்பர் 28ஆம் தேதி தமிழிசை விழா, புகழ்பெற்ற இசை கலைஞர்கள் பங்கேற்க இருப்பதாக அமைச்சர் தியாகராஜன் தகவல். மீனாகுமாரியின் அறிக்கையை நிராகரிக்க தமிழக புதுவை சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். மீனவர் விடுதலை வேங்கை கருத்தரங்கில் தீர்மானம். ஊசுட்டேரி படகு குழாம் சீகல்ஸ் ஹோட்டல் சீரமைப்பு பணிகளை விரைவில் முடிந்து ஜனவரி 1 தேதியில் திறக்க பொறியாளர்கள் குழு தீவிரம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.